கலைமகளாம் நம் அன்னை வள்ளுவனை தலைமகனாக பெற்றெடுத்தாள். மலர் என்றால் தாமரைதான், மன்னன் என்றால் கரிகாலன், நூல் என்றால் திருக்குறளே என போற்றும் அரப்பனுவல் அளித்திட்டான். மாந்தரெல்லாம் கழித்திட்டார். விண்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் படாமலும் எழுகின்ற நச்சு மரம் போல் பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதுகில் புண்பட்ட கொள்கையெல்லாம் மூண்டதந்தோ. சாதிகளை காணாது குரல் ஒலித்த தமிழ் பெண்ணில் பாதியிலே வந்ததம்மா பல கோடி சாதிகளும். அறிவு மனம் கமழ்கின்ற ஆலயங்கள் அற்றுப்போய் 1000 தெய்வங்கள் உரைகின்ற கோயில்கள் கண்டுவிட்டார். மொழி உணர்வே இல்லாத வாய் உணர்வின் மக்கள் தமிழ் அழியினும் ஆழினும் என்னென்று இருந்திட்டார். அறநெறியே குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட விருந்தளத்தில் பிற நெறிகள் பயிர் செய்தார், பிழை குவித்தார். மழையற்று போன வயல்கோல் மாறிற்று தமிழர் மனம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்குமின்றி நடக்காது வேலை என்று நடந்திட்டார் சில தமிழர். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளஞ்செழித்த நாட்டில் இன்று இருள் கவிந்து வாட்டம் கொடி போட்டது அங்கே. வாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை, சுடுநெருப்பில் ஆடினாள் தமிழன்னை. ஓடினாள் ஓடினாள் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாத்தான். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றாள். என்னம்மா என்றான் குரலோர். தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ விரைந்திட வேண்டுமென்றாள். தங்கம் எடுக்கவா என்றான். தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றாள். இன்றென்ன ஆபத்தென்றான். குன்றனைய மொழிக்கு ஆபத்தென்றாள். சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றாள். கழிதோச்சி மெல்ல எறிய தெரியாமல் கொண்டறியும் கோல் ஓங்கிச் சென்றாள். அளவில் கண்டனையோர் வீணில் கதைக்கின்ற கதையும் சொன்னாள். அழுத கண்ணை துடைத்தவாறு அமுத மொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்து கொண்டு உழுத வயல் நாற்றின்றி காயாது இனிமேல் என எண்ணி மனமகிழும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு துள்ளியட காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுக என்றாள். பிறந்திட்டான் நம் அண்ணனாக, அறிவு மன்னனாக. அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தீபம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தீபம் அண்ணா. பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடை. விண்ணக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். பார்த்த தமிழர் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ட கலைஞர் 100 என்ற சொற்றொடருடைய 56வது சொற்றொடர். இந்த நாள் கலைஞரால் மறக்க முடியாத ஒரு நாள் மாத்திரம் அல்ல, தமிழ் கூறும் நல்லுலகம் யாராலும் மறக்க இயலாத ஒரு முக்கியமான நாள். அண்ணாவினுடைய நினைவு நாள். கலைஞர் அடிக்கடி சொல்வார், எந்த முகத்தை கண்டு பல மோசக்காரர்கள் வார்த்தையெல்லாம் துச்சமல மதித்தோமோ, எந்த பொன்னிற உடலை கண்டு பல பொல்லாதவர்கள் வார்த்தையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதவில்லையோ, எந்த ஒளி நிறைந்த கண்களை கண்டு பல உளுத்தலுடைய வார்த்தையெல்லாம் ஒதுக்கி வைத்தோமோ, அந்த உட்பற்ற ஒருவரும் தலைவரை, எங்கள் பல்லவ சிங்கத்தை, எங்கள் அன்பு அண்ணனை, இந்த தமிழ்நாட்டு மன்னனை என்றெல்லாம் கலைஞர் அவரை வர்ணித்து மெய்மறந்து எழுதுவார். எத்தனையோ நாட்கள் ஆடி வரும் தென்றல் நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே நிதமுனை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் அண்டாக நான் பரப்பேன் உன்னை காக்க என்னை திறப்பேன் என்றெல்லாம் எத்தனையோ பிறந்தநாள் வாழ்த்துக்களிலே அவரை பற்றி புகழ்ந்து எழுதியவர். அத்தகைய அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த நாள் இந்த நாள். எந்த அளவுக்கு அவர் துடித்திருப்பார் என்பதை நாம் உணர முடியும். ஆகவே அத்தகைய சூழ்நிலையிலே
இந்த நாளிலே நாம் கலைஞருடைய இந்த சொற்றொடரிலே 56வது நாள். அதிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். அறிஞர் அண்ணாவும் கலைஞரை மிகவும் நேசித்தார். 14 வயதிலே இளமை பலி என்ற கட்டுரை வருகிறது திராவிட நாடு எதற்காக. அது ஒரு சிறு கதை. அதை எழுதியவர் யாரோ நம்முடைய கழகத்திலே ஒரு மூத்த ஒரு தலைவர் அனுப்பியிருப்பார் போலும் என்று அதை வெளியிட்டு விட்டார். வெளியிட்டு விட்டு திருவாரூர் சுற்றுப்பயணம் வருகின்ற பொழுது அந்த இளமை பலி எழுதிய கட்டுரையாளரை கொஞ்சம் கூட்டிவார்கள் என்று வந்தபோது தான் தெரிகிறது ஒரு 14 வயது பாலகன் கலைஞர் அங்கே பொழுது அந்த தோற்றத்திலே நிற்கிறார். கால்சட்டை பருவம், கரகரத்த குரல். அப்பொழுதுதான் சொன்னார், தம்பி கல்வியிலே நாட்டம் செலுத்தி அரசியலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அறிவுரை கூடி அனுப்பி வைத்தார் என்று சொல்வார். அவருடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான கட்டம் இளமை பலி என்ற கட்டுரை. ஆக அதே நேரத்தில் பிற்காலத்திலே அதே தஞ்சையிலே அவர் உரையாற்றுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் பாதியை நான் எழுதுகிறேன், பிற்பகுதியை தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று சொல்லி பேசி முடித்துவிட்டு அடுத்த கட்ட ஊருக்கு பேச சென்று விட்டார். கலைஞர் அதை தொடர்ந்து பேசினார் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் வரலாறு, உலகம் முழுவதும் தெரிந்த வரலாறு. அத்தகைய அண்ணா இவரை பற்றி சொல்கின்ற பொழுது மிக அருமையாக சொன்னார். தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து போரிட வா என்று சொன்னாலும், தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வா என்று சொன்னாலும், இரண்டையும் ஒரே மானவபாவத்துடன் ஏற்று செயல்படுத்தக்கூடியவன் என் தம்பி கருணாநிதி என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு அண்ணாவும் சரி அவரும் சரி ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து புரிந்து கொண்டவர்கள். என்னை சரியாக புரிந்து கொண்டவர் தம்பி கருணாநிதி. நாவலர் கூட எந்த நேரம் வந்து என்னிடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்பதை தெரியாதபடி பேசி சில சமயம் ஏச்சி வாங்கிவிடுவது உண்டு. ஆனால் கலைஞருக்கு இந்த சரியான நேரம் பார்த்து பக்குவம் பார்த்து என்னிடத்தில் எந்த நேரம் எதை சொல்லி காரியத்தை சாதிக்கலாம் என்பதை அவர் தெரிந்து கொண்டவர் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு அண்ணனும் தம்பியுமாக ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து புரிந்தவர்களாக இருந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான ஒரு கட்டம் 1967 ஜனவரி 1 4வது நாள் விருகம்பாக்கம் மாநாடு, தேர்தல் மாநாடு. அதில் வேட்பாளர் பட்டியல் வாசிக்கப்படுகிறது. தென்சென்னை தொகுதியிலே 5 தொகுதிகள் உண்டு. தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி 5 தொகுதிகள். திருவல்லிக்கேணியிலே நாவலர் நெடுஞ்செழியன் என்று அறிவிக்கிறார். ஆயிரம் வழக்கு கேய மதியழகன் என்று அறிவிக்கிறார். மயிலாப்பூர் ராம அரங்கண்ணல் என்று அறிவிக்கிறார். தியாகராய நகர் சிறப்பு செல்வர் மாப்போது சிவஞானம் என்று அறிவிக்கிறார். சைதாப்பேட்டை தொகுதி என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்துகிறார். அதன் பிறகு பெயருக்கு பெயராக அவர் சொல்கின்ற வார்த்தை 11 லட்சம் என்றார். அரங்கமே எழுந்து நின்று அதிர்ந்தது. ஏனென்றால் 11 லட்சம் நிதியை, அப்பொழுது பெரிய நிதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதை வசூலித்து கொடுத்தார். அந்த அடிப்படையிலே அறிஞர் அண்ணா அவர்கள் புரிந்து வைத்திருந்தார். கவிஞர் கண்ணதாசன் கூட மிக அருமையாக சொல்வார், நாட்டிற்கு ஒருவர் அடி, நற்றமிழ் அறிஞர் அடி, கேட்டவர் அறிவார் அடி, கீழ்கோணம் அறியாளர் அடி. பகைவனை சிரிக்க வைத்தார், பாம்பையும் வளைக்க வைத்தார், வகையோடு நூற்கள் செய்தார் என்ன மனவளம் மிகவே கொண்டார். வெற்றிலை போடாத செவந்தியர்களும் வார்த்தை வெறுவார்த்தை சிந்தாத முதலும் கற்றோர் அறிஞருக்கோ அறிஞறிவர் என்னும் வண்ணம் அளந்திருந்து அளவோடு பேசும் பேச்சும் புத்த நிலையில் உருவாகி வந்துட்டவர் எங்கள் அண்ணா என்பார். சாஸ்திரிவாள் தெரியுமோ, சூத்திரங்களால் தமிழ் நிலையை அழகாக பேசுகிறான் ஓய், நாஸ்திகன்தான் பேசுகிறான் என்றாலும் நன்னாவே பேசுகிறான் என்ன காணும், ஆஸ்திகத்தை அவன் தாக்கும் உரையை பார்த்தால் ஆபத்து தான் எதிர்காலத்தில் நமக்கு எல்லாம், வாஸ்தவத்தில் அவன் நல்ல மூளைக்காரன் என்றெல்லாம் அவரை பற்றி அருமையாக தென்றலிலே கவிதை எழுதுவார் கவிஞர் கண்ணதாசன். அதுபோல்தான் கலைஞர் அவர்களும் அவரை எத்தனையோ இடத்துல ஆடி வரும் தென்றல், ஆடி வரும் பூமுடியே, புகழ்முடியே என்றெல்லாம் வர்ணித்து விட்டு பல கவிதைகளெல்லாம் தொகுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் மரணமடைந்த அன்று, அதற்கு பிறகு புதிய முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பொழுது மதியம் 1 மணி அளவிலே ஆகாசவாணியிலே செய்தி அறிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு திமுக கட்சி தலைவராக கலைஞர் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொல்லி இரவிலே ஒரு கவியரங்கம் என்று சொல்கிறார். அந்த கவியரங்கத்தை கவிதாஞ்சலியைத்தான்
அன்றைக்கு இரவு 9ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இந்த கவிதாஞ்சலி அவர் கொடுக்கிறார். அப்பொழுது அவரை பற்றிய வர்ணனை எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்வார், 10 தலை வைத்ததனால் அண்ணன் தமிழில் வாழ்வற்ற வற்றுதலை தெரிவிக்க ஒரு சிலை ஆள்காட்டி விரல் நீட்டி நின்றார் அண்ணா என்று நினைத்தோம், ஆணையிடுகிறார் அண்ணா என்று நினைத்தோம், ஆண்டு ஒன்றே நீ இருப்பேன் என்று அவர் சொல்லாமல் சொன்னது இன்றென்றோ தெரிகிறது, கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமல்லா, எழுந்துவா எங்கள் அண்ணா என்றெல்லாம் கவிதாஞ்சலிலே அவர் குறிப்பிட்டார். அத்தகைய அண்ணன் நினைவு நாள் அன்று கலைஞரை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. கலைஞரை பற்றி சொல்கின்ற பொழுதெல்லாம் அண்ணாவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்ற அளவிலே கலைஞர் புகழ் வாழ்க என்று சொன்னாலே அது அண்ணாவும் பெரியாரும் நினைக்கப்படுகிறார்கள். இன்றைய அண்ணாவின் நினைவு நாளில் உருண்டு சுழலும் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இன்றைக்கு அவரை நினைக்கிறோம், நினைவாஞ்சலி செலுத்துகிறோம். வாழ்க அண்ணாவின் புகழ், கலைஞரின் புகழ். அனைவருக்கும் வணக்கம். காடு களைந்து கழனி